கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை சமீட்சை. பதில் வாங்கிக்கிறேன், முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் திரு முனவர் பாஷா. இப்போ தற்போது இருக்கக்கூடிய சூழல் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு இணக்கமான சூழல் ஏற்படணும், அதிமுக பாஜக கூட்டணி தொடரணும் அப்படிங்கிற முயற்சி நிறைய எடுக்கப்பட்டது. ஆனா அதை தாண்டி இப்போது இருக்கக்கூடிய சூழல் இனிவரும் காலத்தில் அதிமுகவும் பாஜகவும் இணையுமா அப்படின்னா அதற்கு திரு அண்ணாமலை தான் தடையாக இருக்கிறார் அப்படின்னு நேரடியா சொல்லக்கூடிய அளவுக்கு அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் பேசுறாங்க, அது இன்க்ளூடிங் பொதுச் செயலாளர் உட்பட. இந்த சூழலை எப்படி பார்க்கிறீங்க சார்? பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு தேசிய கட்சி. தேசிய கட்சிகளை பொறுத்தவரை அகில இந்திய தலைமை தான் எந்த முடிவையும் எடுக்க முடியும். இரண்டாவது, அண்ணாமலை அவருடைய பதவிக்காலம் இன்னும் முடியவில்லை. அவரை பதவியை விட்டும் இறக்கிவிடவில்லை, அல்லது அவரை பதவி விட்டும் நீக்கிவிடவில்லை. அவர் ஒரு 6 மாத காலம் ஒரு பயிற்சிக்காக செல்லுகிறார். அந்த பயிற்சி காலத்திலே அந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு ஒரு 6 பேர் கொண்ட குழுவை அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி தலைமை நியமித்திருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது எங்கள் தலைவர் வாசன் அவர்களை பொறுத்தவரை, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் பல முறை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரிலே சந்தித்து அதிமுக பாஜக கூட்டணி தொடர வேண்டும், இந்திய அரசியலில் இன்றைக்கு எப்படி நிதிஷ்குமாரும் அதே போல சந்திரபாபு நாயுடும் ஆதிக்கம் செலுத்துகிறார்களோ அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். நீங்கள் பாஜக கூட்டணியில் தொடர்ந்தால் தமிழகத்தில் இருந்து பல அமைச்சர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்திய அரசியலிலே நீங்கள் முக்கியமான ஒரு பங்கை வகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதை பல முறை எடப்பாடியார் அவர்களுக்கு எடுத்து சொன்னார். ஆனால் அதையும் தாண்டி எடப்பாடியார் தனித்து போவதென்று ஒரு முடிவெடுத்து பாஜக கூட்டணியை விட்டு விலகினார். பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறினார். ஆனால் மணிகண்டன் சொல்கின்ற கருத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது அதிமுகவிலேயே இருவேறுபட்ட கருத்துகள் இருக்கிறது. ஆர் வி உதயகுமார் சொல்கின்ற கருத்தை பொறுத்தவரை அவர் பாஜக கூட்டணியை விரும்புகிறார் என்பதைத்தான் மறைமுகமாக அண்ணாமலை இப்பொழுது இல்லை, எனவே ஹெச் ராஜாவினுடைய திறமைகளை பற்றியெல்லாம் புகழ்ந்து பேசுகிறார் என்று சொன்னால் அதிமுகவிலே ஒரு அணி பாஜகவோடு கூட்டு வைக்க தயாராக இருக்கிறது, அல்லது ஒரு நிர்பந்தத்தை அதிமுக பொதுச் செயலாளருக்கு உருவாக்குவதற்கான முயற்சியிலே இருக்கிறார்கள். அதை தடுக்க வேண்டும். பாஜக கூட்டணி தேவையில்லை என்று விரும்புகின்ற ஜெயக்குமார் அவர்கள் அதற்கு நேர் எதிர்வினையாற்றி கொண்டிருக்கிறார். ஆக அதிமுக பாஜகவோடு செல்வதா இல்லையா என்பதிலே இரு அணியாக பிரிந்து கிடக்கிறது. நீங்க சொல்ற அந்த விருப்பம் பாஜகவிலும் ஒரு தரப்புக்கு இல்லாம இருக்கும்ன்றீங்களா? பாஜகவில் சார், அவங்கள பொறுத்த வரைக்கும் பாஜக பெரும்பாலான தலைவர்கள் அதிமுக கூட்டணி தேவை என்றுதான் விரும்பினார்கள். அந்த கூட்டணி வந்தால்தான் வெற்றி வாய்ப்பு, தாங்கள் எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக முடியும் என்ற எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். கண்டிப்பாக அந்த கூட்டணி வந்திருந்தால் 20-25 இடங்களை பாஜக அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும். அந்த வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. ஆக சட்டசபை தேர்தலிலாவது அந்த கூட்டணி வர வேண்டும். அப்படி வரவில்லை என்று சொன்னால் தானாக மீண்டும் 2026 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கான ஒரு வாய்ப்பை அதிமுகவும் பாஜகவுமே உருவாக்கிவிடும் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் அதிமுகவில் இருக்கின்ற ஆர் வி உதயகுமாரை போன்றவர்கள் மீண்டும் அமைச்சர்களாக வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு பாஜகவோடு கூட்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது தேவையில்லை என்று நினைக்கின்றவர்கள், ஒருவேளை மீண்டும் திமுகவே வந்தால் பரவாயில்லை என்று எண்ணக்கூடியவர்கள் தான் இந்த நிலைக்கு எடுக்கிறார்கள். மணிகண்டன் சொன்னதை போல பொது எதிரி என்பது திமுக தான். அதிமுகவை பொறுத்தவரை எம்ஜிஆராக இருந்தாலும் சரி அல்லது ஜெயலலிதாவாக இருந்தாலும் தீய சக்தி திமுக என்று சொல்லிதான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அதிமுக தொண்டர்களை உருவாக்கினார்கள். ஆனா இப்ப அதே அதிமுக தானே பாஜகவோடு திமுக ரொம்ப இணக்கமா இருக்கு. அந்த உறவுல ஒரு கூட்டணி போகிற அளவுக்கு உறவு இணக்கமா இருக்கு. எங்களை கள்ள உறவுன்னு குற்றம் சாட்டினாங்க. இப்ப திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அப்படியான ஒரு உறவு இருக்கா அப்படின்னு அதிமுக பேசக்கூடிய நிலை. நான் என்ன சொல்றேன், மத்திய அரசாங்கம் ஒரு நாணயத்தை வெளியிடுது. அந்த நாணயத்தை மத்திய அரசாங்கத்துடைய ராணுவ அமைச்சரை அழைத்து வெளியிடுறாங்க. இது எப்படி தேர்தல் கூட்டணி ஆக முடியும்? நான் கேட்கிறேன். இதே மணிகண்டன் சொல்றாரு, அதிமுக பல காலகட்டங்களில் மத்திய அரசோடு இணக்கமாகத்தான் செயல்பட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த அடிப்படையில் தமிழகத்தின் நலன் சார்ந்து ஒருவேளை தமிழக முதலமைச்சர் இணக்கமாக செயல்பட்டாலும் கூட அது தவறில்லை. ஆனால் அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக
அவர்கள் திமுக கூட்டணி என்பது இன்டாக்டாக இருக்கிறது. சரி. அதனால அதிமுக உண்மையிலேயே திமுக எதிர்ப்பிலே வளர்ந்த இயக்கம் என்று சொன்னால், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு செயல்பட வேண்டும் என்று சொன்னால், மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி உருவானால்தான் அதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அந்த அடிப்படையிலே தான் ஆர்.வி. உதயகுமார் கருத்தை சொல்லியிருக்கிறார். அதை நோக்கித்தான் அதிமுகவில் நீ எஸ்பி வேலுமணியை போன்றவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக இதற்கான வாய்ப்புகள் அதிமுகவும் பாஜகவும் சேரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் தொடர்ந்து பதவியில் தான் நீடித்துக் கொண்டிருக்கிறார். அவரை பதவி விட்டு நீக்கவில்லை. 6 பேர் கொண்ட குழு அவர் வருகின்ற வரை இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்காகத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக டெல்லி மேலிடம் அதிமுகவும் பாஜகவும் கூட்டு சேர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அண்ணாமலை அதற்கும் ஒத்துக்கொள்வார் என்பதுதான் என்னுடைய கருத்து. முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு லெனின், இங்க இது ரொம்ப டூ இயர்லியா, இப்பவே கூட்டணி குறித்தெல்லாம் பேசணுமா அப்படின்னு கேட்டா, இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அதை நோக்கி பேச வைக்கிறது. திமுக கூட்டணியில ஒவ்வொரு தலைவராக இந்த கூட்டணியில எந்த பிளவும் இல்லை, இந்த கூட்டணியில எந்த சிக்கலும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு காரணம் ஏன் எழுகிறது அப்படின்னா, இங்க 2 கட்சிகளும் பேசுகிற போது திமுக கூட்டணியில ஒரு பிளவு ஏற்படும் அப்படின்னு ரொம்ப முன் பேசக்கூடிய ஒரு சூழல் உருவாகிருக்கிறது. இந்த அரசியல் சூழலை முதல்ல எப்படி பார்க்கறீங்க? முதல்ல தனிப்பட்ட முறையில் தலைவர்களை சந்திப்பது, நலன் விசாரிப்பது, இதையெல்லாம் அரசியலாக்கணும்னு நினைச்சோம்னா உலகத்தில் வேற எங்கேயும் எதை வச்சும் பேசிட்டு போயிடலாம், எதையும் சொல்லிட்டு போகலாம். அப்படியான ஒரு காசிப் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குன்னா ரொம்ப நாளாகவே இருக்கு. அதனால தான் இந்த கருத்துக்கள்லாம் இப்படி பரவலாக வருது. பொதுவாக பாஜகவில் ஒரு மாற்றம் வந்ததுன்னா அது அந்த பார்ட்டியோடைய பெரராகேட்டிவ், அதனுடைய சிறப்புரிமை. அவங்க அமைப்பு ரீதியாக சில முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதனுடைய தலைவர் லண்டனுக்கு போகிறார். என்ன சிறப்பு கோர்ஸ்னு நண்பர் சூர்யா சொன்னார். இதுக்கு முன்னாடி இளைஞர்கள் பல பேர், நம்ம ஷானாவாஸ்லேருந்து தமிழன் பிரசன்னாவிலேருந்து பலர் அமெரிக்காவில் போய் 6 மாதம் 1 வருட காலம் கூட இந்த யங் பொலிட்டீஷியனுக்கான ட்ரைனிங் கேம்ப்லாம் நடத்துகிறாங்க. அந்த மாதிரி உலக அளவில் பல நாடுகளில் கூப்பிட்ற போது போகிறாங்க, வர்றாங்க. அது ஒரு அன்றாட நிகழ்வு. இல்லை என்ன பிரச்சனைனா, ஒரு கமிட்டி திரு ஹெச் ராஜா அவர்கள் தலைமையில் 6 பேர் கொண்ட ஒரு குழு போடப்பட்டிருக்கு. எங்கள் பார்ட்டிகள் எல்லாம் எப்படின்னாக்கா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் ஒரு பொதுச் செயலாளரோ மாநில செயலாளரோ போனாங்கன்னா அடுத்து யார் துணை செயலாளரோ அவங்க பொறுப்பு செயலாளராக ஆகிடுவாங்க. அதுக்காகவே பார்ட்டியுடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சருங்கிறது இருக்குது. அப்போ பாஜக அதனுடைய தனிப்பட்ட முறை, அது அந்த கட்சியினுடைய ஸ்ட்ரக்சர் எனக்கு தெரியாது. அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஜேபி நட்டாவும் அதை வலியுறுத்திருக்கிறாரு. அருண் சிங் அவரும் அதை சொல்லியிருக்காரு. அதில் ஒன்று நீங்கள் அடிக்கோடிட்டு பார்க்கணும், இவங்க அன்றாட பிரச்சனைகளை மட்டும்தான் மேற்கொள்ள முடியும். முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னா மாநில தலைவருக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும், அவர் அங்கிருந்தே அரசியல் செய்வார் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த ஒரு ஆர்கனைசேஷன்லாம் ஒரு மாற்றம் எதுவும் செய்யணும்னாலோ புது பொறுப்புகள் போடணும்னா கூட திரு அண்ணாமலை அவர்கிட்டையும் அகில இந்திய கட்சிகிட்டையும் கேட்கணும். அதுதான் அதுக்கு முறைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் என்னை பொறுத்தவரைன்னா, இவங்க அதிமுக பாஜகக்குள்ள தொடர்ந்து இந்த வார்த்தை போர் வந்துக்கிட்டு இருக்கு. அதை நான் அவங்கள்ட்டே விட்டுறேன். என்ன விஷயம்னா, இப்போ ஹெச் ராஜா விட்டார். நண்பர், என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் லேர்னட் அட்வொகேட் மணிகண்டனும் சொன்னார், அவங்கெல்லாம் RSS பின்புலத்திலிருந்து வந்தவர்கள், RSS உடைய இது யாரோ இன்று நேற்று வந்தவர்கள் இல்லை அப்படின்ற ஒரு இதை போகிற போக்கில் சொன்னார். நான் அதை உள்வாங்கிக்கிட்டேன். என்ன விஷயம்னா, ஹெச் ராஜாவுக்கும் அண்ணாமலைக்கும் என்ன வித்தியாசம்? 2 பேரும் பத்திரிகையாளர் சந்திப்புகளில் பேசுகிற விதமாக இருக்கட்டும், அதே லைன் ஆஃப் அப்ரோச் தான் இன்னைக்கு மேற்கொள்ளப்படுகிறது. ஹெச் ராஜாவும் அதே போக்கில் தான் இருக்கார். அப்போ அதில் வித்தியாசம் இல்லை. என்னை பொறுத்தவரை இவர் எப்படி பத்திரிகையாளர்கள் அணுகிறாரு, எதிர்ப்புறத்தில் நின்று அவங்கள கேள்வி கேட்கறது, கொச்சைப்படுத்துறது, அதே போல தான் ஹெச் ராஜாவும் பண்ணுவார். கேள்வி கேட்டாக்க ஆன்டி நேஷனல்பார். இதெல்லாம் RSS வளர்த்து கொடுத்த ஒழுக்க நெறியா எனக்கு தெரியாது, அது மணிகண்டன் விளக்கணும். நான் இவங்கள்ட்ட கூட அதை கேட்க மாட்டேன், அவர் தான் சொன்னார், அதனால சொல்கிறேன். அப்போ என்ன விஷயம்னா, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ பொறுப்பு ஒரு தற்காலிக ரீதியாக டிசம்பர் வரலையும் போட்டிருக்காங்கன்னா அந்த பொறுப்போடு தான் அவர் செயல்படணும். எனவே அவர் பத்திரிகையாளர்கள் பேட்டி, இந்த மாநிலத்துக்கான அரசியல் விஷயங்கள் இதையெல்லாம் பேசக்கூடிய நபராக இருப்பார். அதில் எந்த மாற்றமும் வந்ததாக நான் நினைக்கவில்லை. இது அதிமுக பாஜக உறவு மேம்படுத்தும் அப்படின்னு நினைச்சா அது இல்லை விஷயம். அண்ணாமலை பேசினதெல்லாம் அகில இந்திய தலைவர்களுக்கு தெரியாதா?
அவங்க தானே இதையெல்லாம் உருவாக்கி இருக்கணும், இப்படி பேச வைத்திருக்க வேண்டும். எனவே அவங்களுக்கு தெரியாம இப்ப எங்க கட்சியில ஒரு மாநிலத்தில் ஒரு முடிவு எடுக்கிறோம்னா அரசியல் முடிவு அகில இந்தியாவுக்கு புறம்பாக எடுத்துட முடியுமா? பாஜகவில் எப்படி எடுக்க முடியும்? எனவே இது அங்க இருந்து தெரியாம இங்க இருக்கிறாங்கன்னு ஒற்றை நபர் அண்ணாமலை மட்டுமே நீங்க குறித்து பேசுவது என்பது இங்க எச் ராஜா என்கிற ஒருவரை இந்த குழுவுக்கு தலைமை பொறுப்புக்கு போட்டதுக்கு வரவேற்பு தெரிவிக்கிற போதே ஏதோ ஒரு வகையில ஒரு சிக்னல் கொடுக்கிற மாதிரி ஒரு சூழல் தானே. அதுதானே திரு முனவர் பாஷா சொல்றாரு. இங்க விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது 1-2 இல்ல, விருப்பம் அதிகமாகவும் வெறுப்பு குறைவாகவும் இருக்கு. அப்ப அந்த சூழல் கணியணும் அப்படிங்கிறாங்க. இல்ல அதாவது டிசிஷன் இஸ் டிசிஷன். சரி, ஒரு முடிவு எடுத்து அவங்க அறிவித்தது அது தொடரும்னு அதனுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. கட்சியில் ஒருத்தர் 2 பேர் சொல்ற விஷயத்தை வச்சு டிசிஷன் மாறிடுச்சு அப்படின்னு நம்ம பேச முடியாது. ஒரு அஃபிஷியல் லைன்ல இருந்து தான் பேசணும். இப்போ அந்த அடிப்படையில் பார்க்குற போது பாஜகவுக்கும் அதிமுகவுக்குமான பிரச்சனை தொடர்கிறது. அந்த பிரச்சனையுடைய வெளிப்பாடு தான் அவர் எஸ்பி உதயகுமார் அப்படி சொன்னாரு, ஜெயக்குமார் இப்படி சொன்னாரு, அவங்க பின்புலம் என்ன இவங்க பின்புலம் என்னங்கிறதெல்லாம் நம்ம சேர வேண்டியதில்லை. ஒட்டுமொத்த அஃபிஷியலாக இருக்கிற அஃபிஷியல் லைன்னு சொல்ற அதிமுகவுடைய லைன் அதுவா இருக்கு. அப்போ பாஜகவுக்கும் நான் அதான் சொல்றேன், பாஜக அண்ணாமலை பேசினாருன்னா அண்ணாமலையுடைய தனிப்பட்ட கருத்து மட்டும் இல்லது. சரி, நீங்க அதையும் நீங்க அதான் சொன்னேன், அகில இந்திய கட்சியினுடைய அனுமதி இல்லாமல் அவர் பேசினாரு. அப்படி அனுமதிக்கிற கட்சியாது. அப்ப எனக்கு அதிமுக எந்த வகையிலும் தேசிய தலைமையை டார்கெட் பண்ணி எதுவுமே பேசல. அது அண்ணாமலையோட மட்டும்தான் அதிமுக நிறுத்திக்கிறாங்க. இல்ல, அதிமுக வசதியாக அந்த வாதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது, தன்னுடைய இதை காப்பாற்றிக் கொள்ள. அப்ப நீங்க சொல்ல வேண்டியதானே, அண்ணாமலையை மாற்றி விட்டால் நாங்கள் கூட்டணி போகணும், ஆனா அடுத்து ஏன் சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணி இல்லைங்கிறீங்க, இதுவும் வருது இல்ல. அப்ப என்ன விஷயம்னா பாஜகவை பொறுத்தவரை அது நபர் அல்ல பிரச்சனை, யார் தலைவராகிறார்கள் யார் செயலாளராகிறது இல்ல, அதனுடைய கொள்கை தொடர்ச்சி. அதிமுகவுடைய தொடர்ச்சியான போக்கு அதைத்தானே காட்டுது. இங்க நபர் அப்படிங்கிற அந்த ஒற்றை நபரை, மாநில தலைவரை மட்டுமே பின் பாயிண்ட் பண்ணி அவரால் மட்டும்தான் இவ்வளவு பிரச்சனையோ அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தானே அதிமுகவினுடைய போக்கு இருக்கு. அது ஈவன் பொதுச் செயலாளர் தொடங்கி ஸ்போக்ஸ் பர்சன் வரைக்கும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒற்றை கருத்து அதுதானே. அது அரசியல் அறியாமை. ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் நாம் கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம், தலைவர்கள் எதிர்முகமாக பேசிட்டு இருப்பாங்க, கூட்டணி வந்தவுடன் நட்பு பாராட்டி மேற்கொள்கிற விஷயம் இருக்கு. போகிற போக்கிலே சொன்னாங்க, அந்த கலைஞர் நூற்றாண்டு விழா அந்த நாணயம் வெளியிட்ட போது மத்திய அரசு சார்பாக இங்கே வந்தது, ராஜ்நாத் சிங் வந்தது, அந்த சமாதி எல்லாம் பார்த்ததை வச்சு எவ்வளவு கதை கட்டி விடப்பட்டது. ஆனால் அடுத்து இப்போ என்ன கல்வி பிரச்சனைகளை வருது இல்லை, PM ஸ்ரீ பள்ளிக்கு முன்னிபந்தனையாக 3 மும்மொழி கொள்கை வைக்கணுங்கிற போது அதை எதுக்குது இல்லை, 3வது 5வது 8வதுக்கு பொது தேர்வு வைக்கணுங்கிறதெல்லாம் நிபந்தனை வைக்கிற போது அதையெல்லாம் நீங்க எங்களுக்கு விளக்கு கொடுக்கணும்னு கேட்குது இல்லை. அப்ப அரசியல் நிலைப்பாட்டில் சரியா தானே இருக்கு. எனவே பொதுவான